சாஃப்ட் அண்ட் சில்கியாக அவ்வளோ நல்லாயிருக்கு ஹேரு. உங்களுடைய ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். ஹேரை வந்து நம்ம ஸ்பெஷலான ரிச்சான விஷயங்களோட நம்ம வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். நல்ல ஒரு ஹாட் ஆயில்னால இன்றைக்கும் வந்து அதோட வந்து நான் லைட்டாக உங்களுக்கு செஞ்சுமே காமிச்சிடுறேன். முடி வந்து வருது, கழிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோஃபீஸ் ஹப். ஸோ இன்றைக்கி நம்ம வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 3வது நாளில் இருக்கோம். ஸோ டே 1 அண்ட் டே 2 உடைய ஹேர் ரொட்டீன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துட்றேன், ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நம்மளுடைய செகண்ட் டேயில் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நம்ம ஒரு ஓவர் நைட் ஹேர் மாஸ்க் ட்ரை பண்ணியிருந்தோம். அதாவது ஆலோவேரா ஜெல்லை வந்து ஓவர் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம அது வந்து ஒரு ஹேர் மாஸ்க்காக பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு ஜஸ்ட் நான் வந்து வெறும் தண்ணியில், வெறும் ஷாம்பு அந்த மாதிரி எதுவுமே அப்ளை பண்ணாமல் வெறும் தண்ணியில் வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலைமுடி நல்லா காஞ்ச பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஆஸ் யூஷுவல் தலைமுடி நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து முடியுடைய நுனி பகுதிகளுக்கும் முடியுடைய வேர்க்கால்களுக்கும் வந்து நம்ம நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி கொடுக்கறது. ஸோ இது வந்து நான் ரெகுலராக ரொட்டீனாக எவ்ரிடே பண்ணுற ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ இந்த 3rd டே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஆயில் அப்ளிகேஷன் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஃபுல் டே வந்து நம்ம விட்டாச்சு. ஓகேங்களா. ஸோ 3rd டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டேயாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா. ஸோ நம்ம வேறு எதுவுமே அப்ளை பண்ண போகிறதில்ல. நம்ம இப்போ அடுத்தது நம்ம வந்து இப்போ நம்ம 4th டேக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 4th டே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆயில் அப்ளிகேஷனும் அதே போல் நம்ம ஹேரை வந்து நம்ம ஸ்பெஷலான ரிச்சான விஷயங்களோட நம்ம வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நான் தான் சோஃபியா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் கூடிய அந்த சின்ன பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம 4th டே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேர் வந்து இப்போது ஒரு டீப் மசாஜ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி டீப் மசாஜ் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாட் ஆயில்னால நம்ம வந்து மசாஜ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹாட் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறது, நம்மளுடைய ஹெர்பல் ஆயில் எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஹெர்பல் ஆயிலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்ல ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில். ஸோ நான் ஆல்ரெடி அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கும் வந்து அதை வந்து நான் லைட்டாக உங்களுக்கு செஞ்சுமே காமிச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் அந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஃபுல் ஸ்கேல்ப்புக்கும் மசாஜ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆயிலிங் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு நல்ல டீப் ஆயிலிங்காக தான் இருக்க போகுது. ஸோ எப்போவுமே நம்ம ஓரளவுக்கு லைட்டாக தான் ஆயில் வந்து நம்ம வந்து வைக்கிறது உண்டு இல்லைங்களா. ஸோ இந்த ஆயிலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப் ஆயிலிங்காக இருக்க போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஆயிலிங் முடித்த பிறகு நம்ம ஒரு ஹேர் பேக் அப்ளை பண்ண போகிறதுனால இந்த ஆயிலிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீப்பாக பண்ண போகிறோம். ஸோ இந்த டீப் ஆயிலிங்க்கு அப்புறமா நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஆயில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கரைப்பட்ட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்ண போயிடுவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆயில் நம்ம ஹேர் லெங்த்தை பொறுத்து அளவை பொறுத்து நம்ம வந்து ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சரிங்களா. ஸோ இந்த 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம வந்து எப்படி வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ரெகுலராக தலைக்கு தேய்க்கிற எண்ணெயிலேருந்து நமக்கு தேவையான அளவு எண்ணெயை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இந்த சூட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த எண்ணெயை வந்து லைட்டாக அந்த சூட்டில் நம்ம காட்டி எடுத்துட்டாலே நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகி மசாஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆயிலை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிடுவோம். ஓகே. ஸ்கேல்ப் ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்க போகிறோம். அதே மாதிரி முடியுடைய ஃபுல் கம்ப்ளீட் லெங்த்துக்கும் அதே மாதிரி நுனி பகுதிகளுக்கும் நல்ல ஆயிலிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன் பண்ணிவிடுவோம். ஸோ ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முடியை வந்து நல்லா எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி நல்லா வாரி சிக்கு எடுத்துருங்க. சிக்கெல்லாம் நீக்கிட்டால் உங்களுக்கு வந்து ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ ஏன்னா யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணும் போதும் சரி, ஹேர் வாஷ் பண்ணும் போதும் சரி, முடி வந்து வருது, கழிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஓரளவு கொஞ்சம் முடி கண்டிப்பாக எல்லாருக்குமே கொட்டும். எவ்வளோ தூரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும், எவ்வளோ தூரம் நீங்கள் சூப்பரான ஒரு ஹேர் வச்சுருந்தாலும் சரி, கொஞ்சம் முடி கண்டிப்பாக எல்லாருக்குமே கொட்டும். ஸோ அது வந்து நார்மல். ஸோ அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆயிலிங் பண்ணும் போதும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சீவி எவ்வளோ கொட்டுதோ அவ்வளோ அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் பண்ணும்போது நிறைய முடி வந்து உங்கள் கையில் வந்து வராது. ஸோ ஏன்னா ஆயிலிங் பண்ணும்போது நீங்கள் சிக் எடுக்காமல் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அப்போ எல்லா முடியும் கையில் வரும், நிறைய முடி வந்து கொட்டுற மாதிரி உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து முடியை வந்து சீவிடுங்க. சீவிட்டு அந்த சிக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த உதிர்ந்த முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அப்புறம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஓகேங்களா. ஸோ எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது நகத்தால் பண்ணாதீங்க, நம்ம விரல் நுனிகள் தான் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் நல்ல ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, நல்லா பிசு நல்லா அப்படியே ஈரமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு ஆயிலியாக இருக்குது. இந்த ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம கொடுன்னு போயிட்டு நம்மளுடைய ஹேர் பேக்கை ரெடி பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அந்த ஹேர் பேக் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹேர் பேக் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து இன்றைக்கி நான் வந்து ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னுமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம கடன் ரெடி பண்ணிவிடுவோம். ஓகே, வாங்க போகலாம். நம்ம கூந்தலில் உள்ள டேமேஜ் எல்லாம் போக்கி நம்ம கூந்தலை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம செய்ய போகிற ஹேர் மாஸ்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரொம்பவே டீப் கண்டிஷனிங்கான ஒரு ப்ரோட்டீன் பேக்காக தான் இருக்க போகுது. நம்ம ஹேர் பேக்குடைய ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. கூந்தல் பராமரிப்பு, சரும பாதுகாப்பு அப்படின்னு வந்துட்டாலே பாசிப்பருப்பை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது. இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கூந்தல் வளர்ச்சிக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து. நம்மளுடைய அழகு பராமரிப்பில் பார்த்திங்கன்னா உளுந்துக்கு ரொம்பவே சின்ன இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உளுந்தில் அவ்வளோ நன்மைகள் அடங்கியிருக்கு. நம்ம இதை உணவாக பயன்படுத்தும் போது நம்ம உடலுக்கு அது எவ்வளோ நன்மையை தருதோ அதே போல் நம்ம கூந்தலுக்கும் நிறைய நன்மைகளை இது கொடுக்குது. பச்சை பயிறு போலவே உளுந்திலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெந்தயம். நம்மளுடைய ஹேர் பேக்கில் நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் அப்படின்னா வெந்தயம் தான். கூந்தல் பராமரிப்பையும் வெந்தயத்தையும் நம்ம பிரிக்கவே முடியாது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அயர்ன் அண்ட் ப்ரோட்டீன் வந்து நம்மளுடைய கூந்தல் வளர்ச்சிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுது. நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா எள்ளுக்கு ஒரு முக்கியமான பங்குண்டு. இதில் இருக்கக்கூடிய ஹெல்த்தியான ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முடியுடைய வேர்க்கால்களுக்கு அவ்வளோ பலத்தை கொடுத்து க்ரோத்தை வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த எள்ளில் இருந்து எடுக்கக்கூடிய நல்லெண்ணெய் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதோ அதே போல் இந்த எள்ளை வந்து நம்ம கூந்தலுக்கு பயன்படுத்தும் போது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. இப்போ பச்சை பயிறு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்து கருப்பு உளுந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்தயம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடைசியாக கருப்பு எள்ளு அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த கலவையை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கலவையை இப்போ நாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ காலையில் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்சுருந்த பயிர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி உப்பலாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அந்த பயிர் வகைகளெல்லாம் போட்டு வடிகட்டிக்கலாம். ஸோ தண்ணி வந்து நல்லா வடிகிற அளவுக்கு நல்லா வடிகட்டிக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிறகு நம்ம ஒரு பாத்திரத்தில் சுத்தமான வெள்ளை துணியை வந்து இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ஊறின பயிரை இதில் போட்டு நம்ம வந்து முளைக்கட்ட வைக்க போகிறோம்.
இதை நம்ம பொட்டலமாக மடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம கிச்சனில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம இதை வச்சிடலாம். ஸோ நாளைக்கு காலையில் அருமையாக முளைச்சி ரெடியாக இருக்கும். நான் நாளைக்குன்னு சொன்னோடனே நீங்கள் யோசிப்பீங்க, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த முளைக்கட்டுற இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சுருக்கணும். ஸோ இந்த ப்ரிப்ரேஷனில் நான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே பண்ணது, அதனால தான் நான் நாளைக்குன்னு சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஹேர் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக நல்லா முளைச்சி சூப்பராக ரெடி ஆகிருக்கு. குட்டி குட்டி குட்டியாக அழகாக முளைச்சி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த தடவை நான் முளை கட்டினதில் நான் ரொம்பவே ஹாப்பி. எனக்கு எள்ளு வரைக்குமே எல்லாமே முளைச்சிருந்தது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இப்போ நீங்களே பாருங்களேன், ரொம்ப அருமையாக முளைச்சிருக்கு. ஸோ எல்லா பயிரும் நல்லா முளைச்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கணும்னு நினச்சேன். பாருங்கள், எள்ளு கூட எவ்வளோ அழகாக குட்டியாக முளைச்சிருக்குல்ல. ஸோ நம்ம முளைக்கட்டின பயிரை இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 3 முக்கியமான பொருள் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இப்போ எடுக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஸோ இதில் அளவு ரேஷியோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது, தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிட்டால் போதும். என்ன நம்ம இப்போ ஹேர் பேக் வந்து கொஞ்சம் நார்மல் திக்னஸில் இருந்தால் போதும், ஒழுகாமல் இருந்தால் போதும். ஸோ அதை அனுசரித்து நம்ம வந்து கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் பால் நான் வந்து தோராயமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் உள்ள கஞ்சி தண்ணி. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அனுசரித்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1-3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் நீக்கப்படாத தயிர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். அது அப்படியே நான் கலந்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் தான் ஆட் பண்ணி நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ ஒருவேளை நமக்கு மேற்கொண்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேங்காய் பாலோ கஞ்சி தண்ணியோ கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான், சரிங்களா? இப்போ நம்ம அரைச்சாச்சு. நம்ம அரைச்ச விழுதை வந்து அப்படியே தேய்க்கக்கூடாது. அதை வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டிக்கணும். எப்போவுமே வடிகட்டணும், வடிகட்டாமல் பயன்படுத்தவே கூடாது. ஸோ இந்த மாதிரி வெள்ளை துணியில் அரைச்ச விழுதை வந்து நம்ம போட்டு வடிகட்டிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சு நம்ம வந்து மொத்த விழுதையும் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக வடிகட்டின பிறகு பாருங்கள், இந்த மாதிரி அசத்தலாக ரொம்பவே க்ரீமியான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஹேரில் கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சூப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஹேர் பேக்கை வந்து கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 hour கழித்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கியாக அவ்வளோ நல்லாயிருக்கு ஹேரு. அந்த முடிக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நொரிஷ்மெண்ட் கிடச்சது நீங்களே ஃபீல் பண்ண முடியும், அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் வந்து நேற்று வந்து ஒரு மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேர் பேக் கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ண பிறகு என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து நல்லா டீப் ஆயிலிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ டீப் ஆயிலிங் பண்ணியிருந்ததுனால எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஹேரை விட்டு போகலை. அதனால் நான் வந்து மைல்டாக கொஞ்சோண்டு ஷாம்பு எடுத்து நம்ம வந்து வாட்டரில் வந்து டைல்யூட் பண்ணி நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எந்த ஷாம்பு நீங்கள் பயன்படுத்தினாலும் ரொம்பவே அதை வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஹெர்பல் ஷாம்பூஸ் வந்து நல்ல ஹெர்பல் ஷாம்பூஸ் வந்து உங்களுக்கு எது ஒத்துக்குமோ அந்த மாதிரி நல்ல ஹெர்பல் ஷாம்பூஸ் ட்ரை பண்ணி அதை நல்லாவே டைல்யூட் பண்ணி பின் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போது வந்து உங்களுக்கு வந்து முடிக்கு வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஊட்டம் அந்த வளம் எல்லாம் முடியோடு
உங்களோட தங்கும். அதே போல் உங்களுக்கு முடிக்கு எந்த விதமான சேதமும் இருக்காது. உங்களுடைய ஹேர் வந்து ரொம்பவே ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே போல் முடிக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டமும் நல்ல ஒரு வளமும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி ஃபுல் டே பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து நான் வேறு எந்த விதமான ஆயில் அப்ளிகேஷன்லாம் பண்ண போகிறதில்ல. ஈவினிங் தான் நான் வந்து இதுக்கப்புறம் ஆயில் அப்ளிகேஷன் பண்ணுவேன். ஸோ ஈவினிங் மேபி ஒரு 5 மணிக்கு போல் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் ஆயில் எடுத்துகிட்டு நான் வந்து என்னுடைய வேர்க்கால்களுக்கும் அண்ட் முக்கியமாக நுனி பகுதிகளுக்கும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் ஓவராலாக ஓரளவுக்கு நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தென் என்னுடைய முடியை வந்து நான் கட்டி வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்க போகுது இன்றைக்கி ஈவினிங். ஸோ ஈவினிங் வரைக்குமே ஹேர் வந்து இதே போல் ஃப்ரீயாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ பயங்கர காற்று அடிக்குது, முடி பயங்கரமாக பறக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னையோட பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீக்லி ஹேர் கேர் ரொட்டீனில் 4th டே கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அடுத்த 5th டே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. ஸோ அடுத்து 5th டே ஹேர் ரொட்டீனில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோஃபியா. பாய். எப்பொழுதும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க.